திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை 3:40 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். அண்ணாமலையார் சன்னதியில் இன்று அதிகாலை 3:40க்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. பரணி தீபத்தின் சிறப்புகள் என்ன? கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு ஏதுவாக செய்யப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்கள அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது, நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் உள்ளிட்ட பெருமைக்குரிய கோயிலாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில்ல திருக்கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி காலை கொடியேற்றத்தோடு தொடங்கி கடந்த 9 நாட்களும் வெகு விமர்சையாக காலை மாலை பஞ்சமூர்த்திகளுடைய மாட வீதி உலா என்பது நடைபெற்றது. இன்று 10ஆம் நாள் அதிகாலை 3:40 மணி அளவுல அண்ணாமலையார் சன்னதியில ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கக்கூடிய விதமாக கோவில் கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடக்கு நெய் ஊற்றி வேத தந்திரங்கள் முழங்க பரணி தீபம் என்பது தற்போது ஏற்றப்பட்டிருந்தது. அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்ட இந்த பரணி தீபத்தினை சிவாச்சாரியார் கையில் ஏந்தி கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் சந்நிதி சென்று தீபம் ஏற்றப்பட்டு இதனைத் தொடர்ந்து மற்ற சந்நிதிகளுக்கு கொண்டு சென்று தீபத்தை ஏற்றியிருக்கிறார்கள். இந்த பரணி தீப தரிசனத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பரணி தீபத்தினை தரிசனம் செய்திருந்தார்கள். கொட்டுமழையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து வருகின்ற பார்க்க முடிந்தது. அண்ணாமலையார் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பரணி தீபத்தினை உண்ணாமலை அம்மன் சந்நிதியில் ஏற்றுவதற்காக வைத்த வாயில் வழியாக கொண்டு வரப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவுல கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய 668 அடி உயரம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டு இந்த விழாவில் சுமார் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே கோவில் நிர்வாகத்தின் தரப்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலும் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.